ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் குயில்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோழி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. சார், இவங்க கம்பெனியில் வேலை செய்கிற சுவாதி என்ற பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த கொலை நான் தான் செஞ்சு சொல்லிட்டு தாமரோட அண்ணன் பூவரசு சரண்டர் ஆயிருக்காரு. ஆனால் அந்த கொலையை பூவரசு செய்யல சார், பாரி தான் செஞ்சிருக்காரு. அதனால தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னது, பாரி கொலை பண்ணியிருக்காரா? தாமரையோட அண்ணன் பண்ண கொலையை ஒத்துக்கிட்டாரே, அப்புறம் எப்படி பாரி பண்ணாருன்னு சொல்றீங்க? நேற்று வரைக்கும் அப்படியே சொல்லிட்டு இருந்தார் சார். ஆனா இன்னைக்கு எங்களோட விசாரணையில உண்மையை ஒத்துக்கிட்டாரு. பாரி தான் கொலை பண்ணிருக்காரு. தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக கொலைப்பழிய பூவர் சேர்த்துட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் அழுத்தி விசாரிச்ச உடனே உண்மையை ஒத்துக்கிட்டாரு சார். மிஸ்டர் பாரி, இது உண்மையா? நீங்க தான் கொலை பண்ணீங்களா? கொலையை நீங்க பண்ணிட்டு பழிய தூக்கி பூவரசு மேல போட்டீங்களா? ஐயா, என் பையன் தெரிஞ்சு அப்படி பண்ணியிருக்க மாட்டான். கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு தைரியமும் கிடையாதுங்க. தயவு செய்து அவனை தப்பா நினைக்காதீங்க. மிஸ்டர் காளியப்பன், சும்மா சொன்ன போய் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதீங்க. கொலை பண்ற தைரியம் இல்லாதவரா அந்த பொண்ணை காடு மேடி கத்தியோட வரட்டிட்டு போயிருக்காரு. தற்செயலா கொலை பண்றவன எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கெல்லாம் கொலை பண்ற எண்ணம் 4-5 செகண்ட் தான் மனசுல இருக்கும். ஆனா உங்க பையன் 10 நிமிஷத்துக்கு மேல அந்த பொண்ணை துரத்திட்டு போயிருக்காரு. அது சாதாரண ஒருத்தரோட கோபம் கிடையாது. ரத்தத்துல கொலவெறி ஊறி போனவனோட கோபம். பாரிதான் அந்த பொண்ணை கொலை பண்ண நோக்கத்தோட துரத்திட்டு போய் கொலை பண்ணிருக்காருன்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபணம் ஆயிடுச்சு சார். மேலும் பூவரசு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்க கையில வலுவான ஆதாரமா இருக்கு. சோ நாங்க பாரியை அரெஸ்ட் பண்றோம். ஏங்க, நீங்க தான் கொலை பண்ணீங்களா? இத்தனை நாள் அதை என்கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்கீங்களா? ஏங்க இப்படி பண்ணீங்க? கொலையை நீங்க பண்ணிட்டு எங்க அண்ணனை இவ்வளவு நாள் தண்டனை அனுபவிக்க வச்சுட்டீங்களே. இல்ல தாமரை, நான் வேணும்னு பண்ணல தாமரை. எல்லாம் என் கை தவறி நடந்துருச்சு தாமரை. முதல்ல உங்க நாடகத்தை நிறுத்துங்க. மிஸ்டர் பாரி, என்ன தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு கொலையை பண்ணது மட்டும் இல்லாம அதுல அப்பாவியா இருந்த ஒருத்தரை மாட்டி விட்டுட்டு எங்க வீட்டோட சம்பந்தம் பண்ண வந்திருப்பீங்க. ஜட்ஜி வீட்டுல சம்பந்தம் பண்ணிட்டா இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா என்ன பயன்படுத்தி தண்டனையில இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறீங்க, அப்படித்தானே? சார், நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கவே இல்லை சார். நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு எனக்கு அந்த விஷயமே தெரியாது சார். பொய் சொல்லாதீங்க மிஸ்டர் பாரி. கையும் களவுமா சிக்கினவன பொய் பேசாதீங்க. கொலை பண்ணிட்டோன்னு தெரியாத கொலைகாரனை நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நீங்க அவளை துரத்திட்டு போயிருக்கீங்க, அவ செத்து போயிருக்கா. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு டவுட்டாவது வந்திருக்கணும். நீங்க உங்களை விசாரணைக்கு அனுமதிச்சிருக்கணும். நீங்க பண்ண குற்றத்தை நீங்களே உறுதிப்படுத்தி இருக்கணும். எந்த தப்புமே பண்ணாத ஒரு அப்பாவிய பழிய ஏத்துக்க வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு மனுஷ ஜென்மமா? ச்சே,
உங்க பேச்சையெல்லாம் நம்பி அந்த நிச்சயதார்த்தத்துல ஒரு அப்பாவி பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப என் மனசாட்சியே என்ன உறுத்துது. நீங்க கொலை பண்ணது மட்டும் இல்லாம உங்க இரத்தக்கரை படிச்ச கையை என் மேல தொடச்சிட்டீங்க. இப்ப உங்களால நானும் பாவம் பண்ணிட்டேன். இதுக்குதான் குற்றவாளின்னு தெரிஞ்சா நான் ஒருத்தரை விட்டு விலகி நிக்கிறேன். அவனோட எந்த ஒட்டு உறவும் இல்லாம இருக்கேன். தாமரையோட அண்ணன் கொலை பண்ணதுக்காகவே இந்த சம்பந்தத்தை தூக்கி எறியணும்னு முடிவு பண்ணவன் நான். இப்ப பொண்ணோட அண்ணனே கொலை பண்ணவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேன்னு நினைச்சீங்களா? இந்த நிமிஷமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க குடும்பத்தோட எங்களுக்கு எந்த ஒட்டு உறவும் கிடையாது. கிளம்புங்க. கல்யாணம் ஊர் உலகத்துக்கே சொல்லியாச்சியா. இந்த கல்யாணம் இன்னும் வச்சு தெரிஞ்சா ஊரே எங்க கேவலமா பேசுவாங்க. எங்க குடும்ப மானமே சந்திச்சிருச்சு போகும். அப்ப எங்க குடும்பமான சந்திச்சிருச்சா உங்களுக்கு பரவாயில்லையா மிஸ்டர் காளியப்பன்? என் பொண்ணு உங்க பையனை ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. என் பொண்ணு மனசு உடைஞ்சு போயிடுவா. அப்ப நாங்க மனசு உடைஞ்சு போனா பரவாயில்லையா உங்களுக்கு? நான் தெரியாம இருந்து கத்திதான் சார் அந்த பொண்ணை குத்தி இருக்கு. இந்த கேஸ்ல எனக்கு பெரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். இந்த கேஸ் கூட உடைஞ்சு ப்ரூவ் ஆகாம நான் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். என் தங்கச்சி கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க சார். கால்ல விட ப்ளீஸ் சார். தள்ளி போடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ கொலை பண்ணது மட்டும் இல்லாம சட்டத்துல உள்ள ஓட்டையை பயன்படுத்தி தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறியா? சார் அப்படி இல்ல சார். சந்திச்சதுக்காக நான் வெட்கப்படுறேன். என் மூஞ்சிலே முடிக்காதடா. இன்ஸ்பெக்டர் இவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. வாங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. நிறைய பேரை வாழ வச்ச கையா இந்த கை. தயவு செஞ்சு இவன் கையில விளக்க மாட்டவனு எதுக்குங்க அவளை இப்படி கத்தியோட துரத்துனீங்க? எதுக்கு அவளை கொலை பண்ணீங்க? ஆத்திரத்துல புத்தி எழுந்து நிக்கிறீங்களே. நீங்க ஒரு நிமிஷம் அவசரப்பட்டு பண்ண காரியத்தினால நம்ம குடும்பம் எந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா? இப்ப வெண்ணிலா கல்யாணமே நின்னு போச்சுங்க. தாமரை கையெடு, கையெடுங்கறல்ல. இனிமே உன் சுண்டு விரல் கூட என் பையன் மேல படக்கூடாது. மாமா பண்ற துரோகத்தெல்லாம் பண்ணிட்டு அண்ணன் தங்கச்சி சேர்ந்து நாடகம் போடுறீங்களா? மாமா நாங்க துரோகம் பண்ணோமா? என்ன மாமா சொல்றீங்க? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் மகளுக்கு இப்படி வாழ்க்கை அமையுமா? அவ அந்த வாழ்க்கையில எவ்வளவு கனவுகளோட இருந்தா. இந்த கல்யாணத்தை நாங்க எப்படி எல்லாம் நடத்தணும்னு கற்பனை பண்ணி இருந்தோம். அத்தனையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டீங்களே பாவிகளா. நீங்களா நல்லா இருப்பீங்களா? நிறுத்துங்க. உங்க சண்டையில அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல எங்களுக்கு வழி விடுங்க. கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்து. என்னங்க ஐயா சொன்ன கேளுங்கய்யா. ஐயா என் பிள்ளைய விட்டுருங்கய்யா. இந்த நாள் நல்ல கல்யாணம் நடக்க போற வீடுங்கய்யா. இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா என் பொண்ணால தாங்க முடியாதுங்கய்யா. என் பிள்ளைய விட்டுருங்கய்யா. திட்டமிட்டு கொலை பண்ணலையா? அவன் கோவத்துல வீசின கத்தி அந்த பொண்ணு கழுத்துல பட்டிருக்கியா? அவன் உண்மையிலே குற்றவாளி இல்லையா? குற்றவாளி இல்லையா? இப்படி பண்ணிட்டீங்களேங்க. எங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்க கூடாதா? இப்ப வெண்ணிலா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்க. ஆகும் நினைச்சு கூட பாக்கல தாமரை. என்னாலே என் தங்கச்சி கல்யாணம் நின்று போச்சு. என் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடியாத பாவி ஆயிட்டு தாமரை. வண்டியில ஏத்தியா சார்? வண்டியில ஏறு. ஐயோ என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடுமே. நான் என்ன பண்ணுவேன்?
போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களே. அவன் எந்த தப்பும் பண்ணலையேங்க. ஏய் ஏய், வெண்ணிலா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்க? கீழ வாடி. வெண்ணிலா, உனக்கு என்ன மூளை கலங்கி போச்சா? கீழ வா. ஏய், கீழ வாடி. தயவு செய்து பின்னால போ. வா கீழ. கீழ வந்துரு. என்ன வெண்ணிலா ஏன் நீ அங்க போய் நின்னுட்டு இருக்க? அண்ணே, எல்லாருமே சேர்ந்து என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல. இல்லம்மா, எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல. நான் எங்க உனக்கு துரோகம் பண்ண? நீயும் என்ன புரியாம பேசுறியே. முதல்ல கீழ இறங்கி வா, அப்புறமா வெண்ணிலா, அப்பா சொல்றேன் கீழ வா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? என்ன சொன்னீங்க? எப்படியும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல. உங்க வாக்கு நம்பி தானே ஏன் மனசை பறி கொடுத்த. இப்படி அநியாயமா துரோகம் பண்ணிட்டீங்களே. இனிமே நான் உயிரோட இருக்கிறது அவமானம். வெண்ணிலா, நான் சாக போறேன். வெண்ணிலா, வெண்ணிலா, இந்த முடிவு எடுக்காதம்மா. நாங்க வாரோம். அவசரப்படாதம்மா. வெண்ணிலா, வெண்ணிலா இங்க பாரு வெண்ணிலா. வெண்ணிலா. இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதா சொன்னமேம்மா. அதுக்குள்ள வெண்ணிலா அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கம்மா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தனே வெண்ணிலா. அந்த வாக்கு என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. ஏய், எடுத்து கையா, எடுத்து கையா. துரோகி. கொலைகாரி, ராட்சசி. அத்தை என்னத்த சொல்றீங்க? பேசாதடி. என் குடும்பமே உன்னை தெய்வமா நினைச்சோம் மேடி. நாங்க எல்லாருமே உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும் மேடி. நெஞ்சில வச்சு சமந்த மேடி. பாவி, ஆனா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என் கொலை குழந்தை அழிச்சிட்டியேடி. அண்ணன் கிட்ட போய் நான் எவ்வளவு கெஞ்சினேன், எவ்வளவு தூரம் கெஞ்சினேன். காலைல விழாத குறைய கெஞ்சினேன். ஆனா இப்படி எல்லாத்தையுமே கெடுத்து என் பிள்ளைய காட்டி கொடுத்துட்டீங்களேடி. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடி? நாசமா தாண்டி போவீங்க. அவர்ட்ட என்ன பேசிட்டு இருக்க? கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு. போடி மேடம். ஆராத காயங்கள் இதோ இதோ தேற்றாமல் தெய்வங்கள் கலையேந்த செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பாட்டு வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார். இந்த வாழ்க்கை தெருக்கூத்து, இதில் வேஷங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது அடடா இவளின் வலியும் சுகமோ. என்ன பூவரசு, காட்டா சுப்பிரமணிய வரப்போறான். ஒழுங்கா நடந்த உண்மையை சொல்லிடுறியா? உண்மையை சொல்லக்கூடாது. என் காலத்தை கொண்டு உண்மையை சொல்லிடக்கூடாது. உசரையே உனா கூட உண்மையை சொல்லக்கூடாது. உண்மையை சொன்னா தங்கச்சி வாழ்க்கை தெருவுக்கு வந்துடும். சார், நான் எப்பயுமே உண்மையை தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் நம்ப மாட்டேன்றீங்க. ஓஹோ, உண்மையை தான் சொல்றீங்களா? இவன் என்ன மனுஷனா மிருகமா? இவ்வளவு அடிச்சு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். இப்ப சொல்லுவான் பாரு. தூக்குங்கயா. சார் வேணாம் சார். பட்டேல் அடிச்சா செத்துருவான் சார். ப்ளீஸ் சார், வேணாம் சார். ஆமா சார், இனிமே அடிச்சா அவன் செத்துருவான் சார். விட்டுருங்க சார். அட போங்கயா. தூக்கியா. தூயா. விலகு. டேய், என்ன மிருகமாக்காத.
மரியாதையா சொல்லு, யாரு கொலை பண்ணது? நான் கொலை பண்ணேன். சார், படக்கூடாத இடத்துல உதைச்சிட்டீங்களே சார், பயமா இருக்கு சார். ஐயோ, ஏன் இப்படி மனசு அடிச்சுக்குது? என்னைக்கு இல்லாம இப்படி அடிச்சுக்குதே. அவருக்கு ஏதாவது ஆபத்தா? ஐயோ கடவுளே, அவருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, எதுவும் ஆயிருக்க கூடாது. அவர் ஏதாவது பண்ணிருப்பாங்களா? ஐயோ இல்ல, எதுவும் நடக்கூடாது, எதுவும் நடக்க கூடாது. அவர் நல்லபடியா இருக்கணும். கடவுளே கடவுளே. கடவுளே, அவருக்கு எந்த கஷ்டமும் இருக்க கூடாது. அவர் பத்திரமா இருக்கணும். அவரை நம்பித்தான் நாங்க 2 பேரும் இந்த உயிரை வச்சிட்டு இருக்கோம். நீதான் அவரை காப்பாத்தணும். எங்களை கை விட்டுறாத கடவுளே. உன்னை நம்பிதான் நாங்கெல்லாம் இருக்கோம். என் மனசு எதுவும் சமாதானமே ஆக மாட்டேங்குது. நான் ஒரு முறை அவரை போய் பார்த்தாதான் என் மனசு நிம்மதியாகும். நான் போய் பார்த்துடுறேன். நான் போய் பார்க்கணும். நான் போய் பார்க்கறேன். அகல்யா, அகல்யா, எழுந்துருங்க. எழுந்துடுறா, எழுந்துரு. யோ, ஏன் அப்படி கிடக்குறான்? என்னையா பண்ணீங்க? சார் ஒண்ணும் இல்லை சார். சார் ஒண்ணும் இல்லை சார். என்ன சி பாருங்கயா? ஓகே சார். பூவரசே, பூவரசே, குளிச்சு பாரியா? யோ, குளிச்சு பாரியா? சார், பேச்சு மூச்சு இல்லை சார், உயிர் போயிடுச்சு சார், செத்துட்டா சார். யோ, என்னையா சொல்ற? ஆமா சார். யோ, காட்டா சுப்பிரமணி மனுஷனையா நீ? அடிச்சு விசாரிக்க சொன்னா அடிச்சு சாவடிச்சு வச்சிருக்க. லேசா தான் சார் 2 தடுத்தடினேன், கீழே விழுந்து செத்துட்டான் சார். வாடா. சார், என் புருஷனை எங்கதான் சார் விசாரணை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் அவரை உடனே பார்க்கணும் சார். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் அவரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். ஏமா, கஸ்டடியில இருக்கிற கைதியை பார்க்கறதுக்கு நேரங்காலம் கிடையாது. இப்படி ராத்திரி நேரத்துல வந்து பார்க்கணுங்கிற? போமா, போயிட்டு காலையில வாமா. சார், என் மனசு திடீர்னு ஏதோ பதட்டமா இருக்கு சார். என் வீட்டுக்காரருக்கு ஏதோ பிரச்சனைன்னு என் நெஞ்சில அடிச்சுக்குது சார். தயவு செஞ்சு அவரை என் கண்ணுல காட்டுங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் அவரை நான் பார்த்த உடனே கிளம்பி போயிடுறேன் சார். அதெல்லாம் முடியாதும்மா. ராத்திரி நேரத்துல பொம்பளைங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல அனுமதிக்க கூடாதுமா. அப்புறம் எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். நீ கிளம்பி போ. சார், ஏன் புருஷனை நான் பாக்குறத யார் சார் தடுக்க முடியும்? அவரை நான் பார்க்கணும் சார். பார்க்காம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். இப்ப நீங்க என்ன விட போறீங்களா இல்லையா? என்னம்மா நீ ராத்திரி நேரத்துல ஸ்டேஷன்ல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க இரு, நான் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிட்டு வர்றேன். பூவரசு பொண்டாட்டி வெளியே நின்னுக்கிட்டு இருக்கா. அவளை உள்ள வராம பாத்துக்க. நான் போய் ஐயாவை பார்த்துட்டு வர்றேன். பாத்துக்க.
யோ ஏதாச்சும் பண்ணி உயிரை கொண்டு வர வழியா பாருங்கய்யா. சார் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல சார். அவன் உயிர் போயிடுச்சு சார். இவனை எங்கேயாச்சும் தூக்கிட்டு போய் போட்டுருந்தா சார் நல்லது. மேல இடத்துல கேட்டா தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிடலாம் சார். இவனை இங்க ரொம்ப நேரம் வச்சுக்க வேணாம் சார். யோ ஃபோன் பண்ண சஸ்பென்ஷன் என்கொயரி சொல்லி சாவடிச்சிருவாங்கய்யா. சார் சார் வெளியில பூவரசோட பொண்டாட்டி நிக்கிறா. பூவரச உடனே பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சார். அதெல்லாம் பார்க்க முடியாது சொல்லி அனுப்பிச்சிட வேண்டியதானயா? எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார். ரொம்ப கெஞ்சிரா சார், அடம் பிடிக்கிறா சார். விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காளயா? விஷயம் தெரிஞ்சு வந்தது மாதிரி தெரியல சார். ஆனா ஏதோ நடந்திருக்குன்னு பதட்டப்படுறா. அவளை உள்ள மாத்திரம் அனுப்பிச்சிடாத. ஏதாவது பேசி வெளியில அனுப்பிச்சிரு. அவ இந்த வாசல்ல இருக்க கூடாது. முதல்ல அவளை வெளியே அனுப்பு. சரிங்க சார். இங்க பாருமா, இப்பெல்லாம் பார்க்க முடியாதுன்னு அதிகாரிங்க சொல்லிட்டாங்க. நீ கிளம்புமா. சார் என் மனசு ஏதோ பதட்டமாவே இருக்கு சார். என் புருஷனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என் நெஞ்செல்லாம் அடிச்சுக்குது. தயவு செஞ்சு அவர் முகத்தை எனக்கு காட்டுங்க சார். ஏம்மா முடியாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஒரு தடவை சொன்னா புரியாது. நீ கிளம்பி போம்மா. எங்க வேலைக்கு உழ வச்சிடாத. ஏன் சார் உங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சியே இல்லையா? உங்க அக்கா தங்கச்சிங்க இப்படி ராத்திரியில போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து நின்னு கேட்டா இப்படிதான் மனிதாபிமானமே இல்லாம விரட்டி விடுவீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் அவர் முகத்தை காட்டுங்கன்னு சொல்லி கேக்குறேன். என் மனசெல்லாம் பதறுது சார். அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு என் மனசெல்லாம் அடிச்சுக்குது சார். அவரை பார்த்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவர் முகத்தை மட்டும் காட்ட சொல்லுங்க சார். இங்க பாருமா, முடியாதுன்னு சொன்னா கேட்கணும். ரொம்ப பிடிவாதம் பிடிச்சேன்னு வையேன், லேடிஸ் போலீஸ வர வச்சு உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார். அவரை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் நான் இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன்.